குட் மார்னிங், இனிய காலை வணக்கம். சும்மா நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. உங்க கூட பேசுறதுக்காக நாள் அவனியா வந்தாச்சு. அண்ட் இன்னைக்கு நம்ம சும்மா நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். HIV பாசிட்டிவ் குழந்தைகளுக்கு உதவ வருஷம் பெற்றால் தான் பிள்ளையா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஹலோ ஃபேம்ல நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த திட்டம் மூலமா HIV பாசிட்டிவ் குழந்தைகளுக்கு மருத்துவ காப்பீடு கொடுத்துட்டு வராங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ் மேற்படிப்புக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. சோ பத்மபூஷன் கமல்ஹாசனோட இந்த பெற்றால் தான் பிள்ளைய திட்டத்தை பத்தி டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா அண்ட் இதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் உங்க மொபைல் எடுங்க, PTP டைப் பண்ணி 56060 SMS பண்ணுங்க. இந்த திட்டம் மூலமா நீங்களும் உதவி பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம சும்மா நிகழ்ச்சியில என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நாளைக்கும் நாளை மறுநாளும் ஷ்ரைன் வேளாங்கண்ணி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஒரு சயின்ஸ் ஃபெஸ்ட் ஒன்னு நடக்குது. அது பேரு ப்ராஜெக்ட் லிட்டில் சயின்டிஸ்ட். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் லிட்டில் சயின்டிஸ்ட் ஆர்கனைஸ் பண்ற அப்பர்ணா, திவ்யா அண்ட் கூடவே ஒரு குட்டி விஸ்கிட், ரோபோட்டிக் விஸ்கிட் ஆதித்யா, இவங்க 3 பேரும் நம்ம நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறாங்க. சோ மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து நினைச்சிருங்க ஹலோ FM 106.4 ஹலோ FM 106.4 சும்மா நிகழ்ச்சியில உங்க கூட நாள் அவனியா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம சும்மா நிகழ்ச்சியில ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் லிட்டில் சயின்டிஸ்ட் அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஃபெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. நாளைக்கும் நாளை மறுநாளும் ஷ்ரைன் வேளாங்கண்ணி இன்டர்நேஷனல் ஸ்கூல் அண்ணா நகர்ல. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ற அப்பர்ணா அண்ட் டீம் தான் வந்திருக்காங்க. ஹாய் 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 ஹாய். ஆக்சுவலி அப்பர்ணா நம்ம எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல தெரியும். எப்படி அப்படின்னா படங்கள்ல நடிச்சிருக்காங்க. புதுக்கோட்டையில் சரவணன் அந்த படத்தை நீங்க பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த ஹீரோயின் அப்பர்ணா தான் இப்போ இந்த ஈவென்ட்டை ஆர்கனைஸ் பண்ற அப்பர்ணாவா வந்திருக்காங்க. நீங்க இப்ப ஆக்டிங்க விட்டுட்டு யூ ஆர் இன்டு ஆர்கனைசிங் இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் அப்படி இல்லாமா? இல்ல, திஸ் இஸ் மை ஸ்கூல், ஷ்ரைன் வேளாங்கண்ணி இன்டர்நேஷனல் ஸ்கூல் அண்ட் சன்ஸ்மார்ட் ஃபவுண்டேஷன் என்னோட ஸ்கூல். மை ஃபேமிலி ரன்ஸ் வேளாங்கண்ணி ஸ்கூல். வாவ், so I've got into this now. வேற ஒரு போர்ட்ஃபோலியோ. நைஸ், இன்ட்ரெஸ்டிங். சோ எதனால இந்த மாதிரி ஒன்னு கொண்டு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? சயின்ஸ் அப்படின்றது நம்ம சுத்தி இருக்கிற டெக்னாலஜியை மாத்திரமே பாக்குறோம், நம்மளே சயின்ஸ் தான். சோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர் அந்த ஒரு அவேர்னஸ் பசங்க கிட்ட கொண்டு வரணும். அந்த ஒரு ஆஸ்பெக்ட் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு ஈர்ப்பு, இந்த சயின்ஸ் மேல இருக்க ஈர்ப்பு என்னைக்குமே போகாது. சோ இன்னைக்கு அறிவியல், நாளைக்கு தொழில்நுட்பம்னும் போது குழந்தைங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் இப்ப கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு நிறைய அவென்யூஸ் அவங்களுக்கு ஓபன் ஆகும், நிறைய ஃபீல்ட்ஸ்ல அவங்க போவாங்க அப்படின்றது நிச்சயம். சோ சயின்ஸ் இஸ் ஃபன் அப்படிங்கறத வலியுறுத்துறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் லிட்டில் சயின்டிஸ்ட் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க இவங்க. அண்ட் இவங்க கூட ஒரு குட்டி ரோபோட்டிக் விஸ்கெட் வந்திருக்காங்க. அவங்க பேர் ஆதித்யா. ஹாய், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க ஆதித்யா? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே நீங்க பயங்கரமா எதுதெல்லாம் செய்வீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். என்ன செய்வீங்க? லெகோ ரோபோட்டிக்ஸ். ஓகே. மோட்டர் வச்சலாம். அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் புக் இருக்கும், அதை பார்த்துட்டு அந்த பீஸை செட் பண்ணும். நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி தான் இருக்கு. நீங்க அவர்கிட்ட கேட்கணும் அவருக்கு என்ன ஆகணும்னு. முதல்ல என்ன ஆகணுமா? லெகோ ஃபேக்டரி. ஓகே, இது என்ன அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஆக்சுவலி சின்ன வயசுல தான் நமக்கு இந்த பில்டிங் பிளாக்ஸ் செட் வீட்டுல வாங்கி கொடுப்பாங்க. அந்த பில்டிங் பிளாக்ஸ் அழகழகா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டயக்ராம்ல எல்லாம் அந்த பிக்சர்ல இருக்கிறத அப்படியே நம்ம செய்வோம். ஆனா நம்ம ஆதித்யா இருக்காருல, அவர் இன்னும் அட்வான்ஸா போய் அதுலயே ரோபோஸ் எல்லாம் செஞ்சு அதுல ஒரு விஸ்கெட் அப்படின்ட்டு சொல்றாங்க இவரை. சோ இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஈவென்ட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க ஹலோ FM 106.4 சும்மா நிகழ்ச்சியில நாளா சும்மா நிகழ்ச்சியில நான் அவனியா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ப்ராஜெக்ட் லிட்டில் சயின்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அப்பர்ணா அண்ட் டீம். ஸோ அவங்க தான் இன்னைக்கு நம்ம சும்மா நிகழ்ச்சியில கெஸ்டா வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் நீங்களும் உங்க பசங்களை கூட்டிட்டு போய் நீங்களும் இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கலாம். இது நாளைக்கும் அண்ட் நாளான்னைக்கு, தட் இஸ் சாட்டர்டேவும் நடக்குது அட் ஷ்ரைன் வேளாங்கண்ணி இன்டர்நேஷனல் ஸ்கூல் அண்ணா நகர். ஸோ இந்த ஈவெண்ட்டை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ திவ்யா, நீங்க சொல்லுங்க, இந்த ஈவெண்ட் என்னென்ன மாதிரி ஹைலைட்ஸ்லாம் இந்த ஈவெண்ட்ல பார்க்கலாம்? Actually, Project Little Scientist it's a 2-day event. Okay, day 1 oda highlights enna we have thrown open competitions for kids because pathina nariya competitions classes 6 upwards la indha da irukum, but we have targeted primarily classes 1 to 5. So we have thrown open competitions for the primary kids, adu onnu. But adha thavirthu the another highlight would be the innovative eco-friendly model making contest. This is one of a kind contest. It's thrown open to the public, so not necessarily school through our no, anyone who's passionate
passionate about science, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, they can go on to our website www.thesunsmartfoundation.org போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இண்டிவிஜுவல் என்ட்ரிஸா வந்து they can participate in this contest. So எப்படின்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 1 hourல ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் வச்சு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் யூட்டிலிட்டேரியன் மாடல் பண்றாங்களோ அதை பேஸ்ல they are scholarships. ஆனா இதோட ஒரே ஒரு கண்டிஷன் what you should remember is the material, all the working material that is required for the model அது நீங்க தான் எடுத்துட்டு வரணும். The supplies should be brought by the participant. ஓகே, சோ இது 2 நாளா வந்து பிரிச்சு நிறைய ஹைலைட்ஸ் வச்சிருக்கீங்க. சோ காலையில எத்தனை மணில இருந்து? ஒரு 9:30ல இருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும். இதுல வந்து நிறைய விஷயம் நடக்க போகுது. ரைட் ஃப்ரம் ஸ்டால்ஸ், அது வந்து we love shopping, we're Indians, we love shopping because I love shopping. ஸ்டால்ஸ் எல்லாம் வச்சிருந்து I was thinking மத்தவங்க போறாங்களோ இல்லையோ நான் போய் ஷாப் பண்ண போறேன்னு நினைச்சிருந்தேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப், எஜுகேஷனல் எய்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பர்சனலைஸ்ட் கிஃப்ட், எவ்ரிதிங், ஆர்கானிக்ஸ் அண்ட் வாட் எவர், லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். இதை தவிர ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது வந்து the demos. Okay, we're going to have roboticsல இருந்து டெமோ, astronomyல இருந்து டெமோ, science concepts and science kits டெமோ. Okay, இதை தவிர இன்னொரு the Vedas. I think you should talk about the Veda. ஏன்னா இவங்க தான் போய் அவரை பேசிட்டு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஓகே, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. சோ வேதாஸ் வச்சியும் ஒரு செஷன் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க. ஹலோ FM 106.4 சும்மா நிகழ்ச்சியில நான் அங்க லாவண்யா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து ப்ராஜெக்ட் லிட்டில் சயின்டிஸ்ட் ஓட இவெண்ட்டை பத்தி பேசுறதுக்காக அபர்ணா, திவ்யா அண்ட் ஆதித்யா வந்து இருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட் வந்து எதுக்காக வந்து இதை கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. இப்போ வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஓப்பன் அப்படின்ட்டு வந்து நீங்க சொன்னீங்க. சோ அங்க வந்து இந்த மாதிரி மாடல்ஸ், ஒர்க்கிங் மாடல்ஸ்லாம் அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. சோ கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த மாதிரி நான் ஒர்க்கிங் மாடல் நான் பண்ணா எனக்கு பிரைஸ் கிடைக்குமா, அப்படி பண்ணா கிடைக்குமான்னு. சோ அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இது என்ன அப்படின்னா சயின்ஸ் பேஸ்ட், பிசிக்ஸா இருக்கலாம், கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், பயாலஜியா இருக்கலாம், எனிதிங் சயின்ஸ் பேஸ்ட் ஒர்க்கிங் மாடல். மைட் பி சோலார் பவர்ட் சின்ன ஒரு லேம்ப் தட் லைட்ஸ் வாட் எவர். அதாவது இயற்கையை பாதிக்காம எந்த ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஒர்க்கிங் ப்ராஜெக்டோ அதை நீங்க வந்து பண்ணி காமிக்கலாம். ஓகே, நீங்க வந்து வேதாஸ் பத்தி ஒரு தனி ஒர்க் ஷாப், ஒரு செஷன் வந்து இருக்கு அப்படின்ட்டு வந்து நாங்க கேள்விப்பட்டோம். ஜெனரலி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சயின்ஸ் இஸ் தேர் இன் வேதாஸ் ஆல்சோ அப்படின்ட்டு. சோ அதாவது ஆதி காலத்துல எல்லாத்துலயுமே சயின்ஸ் இருந்தது, அந்த காலத்துல அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அது அப்படியே ஃபேட் ஆயிடுச்சு. சோ வாட் இஸ் திஸ் வேதாலஜி, அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா அந்த ஈவெண்ட்ல? நம்ம நினைச்சு பார்த்திருக்கோமா, பிஃபோர் எனிபடி கேம் அப் வித் தி கான்செப்ட் ஆஃப் பிளானட்ஸ், we came up with the நவகிரஹா சிஸ்டம் centuries back. That's where it starts. இதுக்கு மேல நான் சொல்லிட்டேன்னா இதோட ஸ்பைஸ் போயிடும். ஆனா இதுதான் வந்து இஸ் தி எசன்ஸ் ஆஃப் இட். நம்மளோட வேதாஸ்ல எல்லா டெக்னாலஜி பத்தியும், ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து எல்லா தொழில்நுட்பத்துல பேசக்கூடிய அத்தனை ஒரு அறிவியல் விஷயங்கள் பத்தியும் இருக்கு. ஆமா, கண்டிப்பா. ஏன் இந்த 7ஆம் அறிவு படத்திலே வந்து சூர்யா வந்து கிளைமேக்ஸ்ல சொல்லுவாரு, வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுறது வந்து வீட்டுல மஞ்சள் தெளிக்கிறது இதெல்லாமே வந்து சயின்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு. சோ ஆதி காலத்துல வந்து இதெல்லாம் சயின்ஸ்ன்னு சொல்லாம அதை ஒரு சம்பிரதாயமாவோ இல்லைன்னா ஒரு சாஸ்திரமாவோ அதை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் அதுல எல்லாத்துலயுமே ஒரு சயின்ஸ் அடங்கி இருக்கு. சோ அதனாலதான் இவங்களும் வந்து வேதாலஜி அப்படின்ற ஒரு பர்டிகுலர் செஷன் வந்து நீங்க இந்த ஒரு ஈவென்ட்ல வந்து வச்சிருக்கீங்க. அண்ட் இதை வந்து மிஸ்டர் கணேஷ் சர்மா அவர் தான் வந்து இந்த செஷன் வந்து டேக் ஓவர் பண்றாரு இல்லையா? 2 நாளுமே உண்டு. அண்ட் டைம் ஷெட்யூல்ஸ் வந்து 3 o'clock இருந்து 1 hour 2 நாளுமே உண்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் இந்த ஈவென்ட்ல ஆக்சுவலி வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே வந்து ஜஸ்ட் ஒரு பாட்டு கேட்கறதோ இல்ல நான் வந்து ஒரு சினிமாக்கு போகிறதோ அந்த மாதிரி ஒரு வீக்கெண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ஃபர்டெயின்மெண்டான ஒரு ஈவெண்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு கேட்க இந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணணும்னு. எனிவே இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஈவெண்ட்டை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க. ஹலோ FM 106.4 சும்மா நிகழ்ச்சியில நான் உங்க லாவண்யா பேசிக்கிட்டு இருக்கேன். ப்ராஜெக்ட் லிட்டில் சயின்டிஸ்ட் பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் வந்து அப்புறம் திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல இன்னொரு ஒரு குட்டி கெஸ்ட் வந்து ஆதித்யான்னு ஏற்கனவே நான் வந்து நிகழ்ச்சியில வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். மறுபடியும் ஆதித்யா இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டியா? அதே வெறும் காத்து தான் வருது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு. ஓகே ஆதித்யா, இந்த பில்டிங் பிளாக்ஸ் அதுதானே வந்து லீகோ அப்படி சொல்றாங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியவே தெரியாது. அதுல எப்படி நீங்க ரோபோலாம் வந்து பண்றீங்க? அதுக்கு பிராக்டிஸ் வேணும். எந்த வயசுல இருந்து இந்த மாடல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? 4 தான். அந்த டெக்னிக் சொல்லித்தாயே. இவ்வளவு பெரிய பிளாக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் குட்டி ஆயிட்டே வந்துட்டு நிறைய பீசஸ் அந்த பாக்ஸ் உள்ள இருக்கும். அப்படி ஃபார்ம் ஆயிட்டு வரும்போது யூ கெட் 3000 அந்த மாதிரி பீசஸ். ஓ
I made 3,000 pieces, 2,000. ஓகே ஸோ இதுல எல்லாமே வந்து நீ ரோபோ மாதிரி ஒர்க் பண்ண வச்சிருக்க. ஓகே இது ஃபர்ஸ்ட் யார் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணா இந்த மாதிரி இதை செய்யறதுக்கு? யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட? யார்கிட்ட இருந்தும் இல்லை, பார்த்த உடனே அது எப்படி பில்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு போடணும்னு ஒரு பீஸ் மேலே அது மாதிரி. ஓகே 2014 சம்மர்லேயே நான் வந்து அந்த கிளாஸ் போயிட்டேன். சம்மர்லேருந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணேன் அந்த கிளாஸில். ரவுண்டாக ஒரு வீல் மாரி. அந்த வீல் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்ச பண்ண ப்ரோக்ராம் பண்ணிட்டு அதை மூவ் பண்ண வைக்கணும். ஓகே எல்லா ரோபோட்டுக்கும். அந்த ரோபோட்லேருந்து நான் வந்து அந்த கிளாஸ் போகிறதே இல்லை. ஓகே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீயே வந்து அதை டெவலப் பண்ணிக்கிட்ட. செம்ம, கொஞ்சம் கற்றுக்கிட்டே எல்லா விஷயத்தையுமே நீயே வந்து ஹேண்டில் பண்ணிட்ட. ஓகே ஸோ உனக்கு இந்த ரோபோஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குமா? ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி படம்லாம் நீ வந்து நல்லா பார்ப்ப விரும்பி? டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் லாஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். சூப்பர் ஆதித்யா. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இவ்வளோ ஸ்மார்ட்டா விஸ்கிடா இருக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிறதுல ஆதித்யா பேசும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ப்ராஜெக்ட் லிட்டில் சயின்டிஸ்ட் பத்தியும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க. ஹலோ FM 106.4 சும்மா நிகழ்ச்சியில நான் லாவண்யா. ஹலோ FM 106.4ல ஆக்சுவலி சயின்ஸுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்குன்னா, சயின்ஸ் தான் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை தான் சயின்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சயின்ஸ் வந்து நமக்குள்ளேயே இருக்கு அப்படின்றதுதான் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் லிட்டில் சயின்டிஸ்ட் மூலமா வந்து தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்பர்ணா. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல இதை பத்தி தான் வந்து அப்பர்ணா திவ்யா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் கூடவே வந்து ரோபோ பிஸ்கட் ஆதித்யாவும் நம்ம நிகழ்ச்சியில வந்து இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் வந்து இந்த ஈவெண்ட்ல வந்து என்ன மாதிரி ஒர்க்கிங் மாடல் வந்து பண்ண போறாரு அண்ட் என்ன மாதிரி ஒரு பட்டம் அவார்ட் வந்து இவங்களுக்கு கொடுக்க போறாங்கிறத பத்தி அப்பர்ணா சொன்னாங்க. இது தவிர நீ இந்த சிட்னி ஆப்பரா ஹவுஸ்லாம் வந்து டிசைன் பண்ணிருக்கியாமே, எப்படி? சிட்னி ஆப்பரா ஹவுஸ் வந்து ஒரு பில்டிங் ஆஸ்திரேலியால இருக்கு. அது சரௌண்டட் பை வாட்டர். அது வந்து அது பிக் பாக்ஸ்ல ரொம்ப பெரிய பாக்ஸ். ஃபர்ஸ்ட் பிக்கெஸ்ட் செட் ஐ ஹவ் பாட் மை லைஃப். So I took 1 week to build it. அது இப்படி வந்து இப்படி போட்டோ வந்து இப்படி இருக்கும். இப்படி இருந்துட்டு உள்ள இப்படி கர்வ்டா அப்படி வரும். ஆமா கர்வ்டா அப்படி வந்துட்டு பேசிக்கலி ஒரு பிக் ஹால். அது வந்து எனக்கு வந்து இவ்ளோ பெருசு வந்துச்சு. ஓகே அது எத்தனை பீசஸ் சொல்லுங்க? அது வந்து 3,453 பீசஸ். அவ்வளோ பீசஸ் வச்சு நீ அந்த சிட்னி ஆப்பரா ஹவுஸ் டிசைன் பண்ணிருக்க. ஓ மை காட். உமா நீ வந்து நடுவில் சாப்பிடுவியா இல்ல கண்டினியூஸா உட்காந்து இதை தான் பண்ணிட்டு இருந்தியா? 1 வீக்கா சாப்பிடாமே அப்படி பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? ஆனா அது நைட் தான் எல்லாமே சாப்பிடுவோம். நைட் தான் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே சிட்னி ஆப்பரா ஹவுஸ் பண்ணிட்டு நைட் வரைக்கும் சாப்பிடவே மாட்டேன். நைட் தான் டின்னர் சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்படியா? ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவியா அப்போ? ஹோம்ஒர்க் நைட் எல்லாம் நைட்டு தான். எல்லாம் நைட் தான். சிட்னி ஆப்பரா ஹவுஸ் முடிச்ச உடனே எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். பிரில்லியன்ட் ஆதித்யா. நீ இந்த வயசுல சிட்னி ஆப்பரா ஹவுஸ்னா என்னன்னு கூட எனக்குலாம் தெரியாது. பட் இந்த வயசுலயே செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே லைக் சிட்னி ஆப்பரா ஹவுஸ் டிசைன் பண்ணி ரோபோட்டிக்ஸ்ல கண்ட்ரோல் வேற பண்ற. இது தவிர இந்த ப்ராஜெக்ட் லிட்டில் சயின்டிஸ்ட்ல சென்னை அஸ்ட்ரானமி கிளப்போட சேர்ந்து ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. அது என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க. ஹலோ FM 106.4. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் என்ன இவ்வளோலாம் என்னமோ சொல்றாங்களே. நான் இந்த வயசுல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டா ஸ்லேட்ல வந்து கிரிக்கெட் இருந்திருப்பேன். அதுதான் செஞ்சிருப்பேன். பட் அதை தவிர அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபுட்பால் சாம்பியன், ரன்னர், அத்லெட் இந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். பல அவதாரம் இருக்கு ஆதித்யாக்குல. ரொம்ப வாலு. இன்னைக்கு மாத்திரம் ஏன் சைலண்டா இருக்காருன்னு தெரியல. ஏன்? அவர் பல்லு உடைஞ்சிருக்கத பார்த்தாலே எவ்வளவு பெரிய வாலுன்னு தெரியும். விழுந்து வாரி உன் பல் காட்டு. கேட் ஓபனா? 6 பல் யாருக்கான உடஞ்சிருச்சு. 6 பல்லா? கொஞ்சம் ஆடும் போதே எடுத்துருவேன். ஓகே ஆதித்யா, இப்போ வந்து உனக்கு ஒரு அவார்ட் கொடுக்க போறாங்க இல்லையா இந்த ஈவென்ட்ல. நீ வந்து அதுக்கு ஏதாவது மாடல்ஸ் பண்ண போறியா? என்ன பண்ண போற? டான்சிங் பேர்ட். அது எப்படி பண்ணுவ அப்படின்னா? டான்சிங் பேர்ட்னா கீழே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அது வந்து கட்டிட்டு ஒரு பேர்டு கட்டணும். ஒரு டக்கு மாதிரி இருக்கும் பீக் வச்சுட்டு. அது வந்து ஒரு கியர்னு ஒரு பீஸ் இருக்கு. அது ரவுண்டா டயர் மாதிரி இருக்கும். அது ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடியில் அந்த பேர்ட் மேலே வச்சுட்டு ஒரு ஆக்சில் இப்படி இருக்கும். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கியர் உள்ளே போட்டு அந்த பேர்டை ஃபிக்ஸ் பண்ணி இது சைட்லேயே சேம் பேர்ட் ஃபிக்ஸ் பண்ணி அது ப்ரோக்ராம் லேப்டாப்பில் வந்து லெகோன் இருக்கும். அங்கே போய் கிளிக் பண்ணிட்டு ப்ரோக்ராம் பண்ணால் அது டான்ஸ் ஆடும். சுற்றி சுற்றி திருப்பி இந்த மாதிரி சுத்தும். ஓ ஸோ சைமல்டேனியஸா லாக்கையும் வச்சுட்டு லேப்டாப்லயும் வச்சு கண்ட்ரோல் பண்ணி நீ அதை வந்து பண்ண போற. வாவ், வெரி குட், சூப்பர், கலக்குற. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் மல்டி டேலண்டட் குட்டி ஆதித்யா கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இன்னும் இந்த ப்ராஜெக்ட் லிட்டில் சயின்டிஸ்ட்ல வேற என்ன ஹைலைட்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க. ஹலோ FM 106.4.
ஹலோ எஃப்எம் 106.4 சும்மா நிகழ்ச்சியில நான் லாவண்யா பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் லிட்டில் சயின்டிஸ்ட் அப்படின்ற சயின்ஸ் ஃபெஸ்ட் நாளையும் நாளை மறுநாளும் ஷ்ரைன் வேளாங்கண்ணி இன்டர்நேஷனல் ஸ்கூல் அண்ணா நகர்ல வந்து நடக்க போகுது. அண்ட் அதை பத்தி தான் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ற அப்பர்ணா அண்ட் டீம் இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பர்ணா, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி சின்ன வயசுல எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, பிர்லா பிளானட்டோரியம் வந்து கூட்டிட்டு போவாங்க ஒன் டே ட்ரிப். அங்க வந்து அந்த பிளானட்டோரியம் வந்து உள்ள சுத்தி பாக்குறது அண்ட் சயின்ஸ் எக்ஸிபிஷன், அதுதான் வந்து எங்களுக்குலாம் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் அப்படின்னாலே. பட் நவ் இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் மூலமா யூ பிரிங்கிங் லைக் இன்னும் நிறைய கிட்ஸுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து அமையுது. அண்ட் ஐ திங்க் இதுலயும் வந்து பிளானட்டோரியம் எஃபெக்ட். எனக்கு பிளானட்டோரியம் ரொம்ப பிடிக்குங்க. ஸ்டார்டிங் அதுதான் எனக்கு பிர்லா பிளானட்டோரியம்ல போய் உட்காந்து அந்த ஸ்டார் கேசிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சென்னை அஸ்ட்ரானமி கிளப் இருக்கு, அவங்க வந்து டெலிஸ்கோப் கொண்டு வர போறாங்க. we are going to be able to see the star gaze. பட் அதை தவிர ஒரு ஈவன் இந்த டே we should give that experienceன்றதுக்காக ஒரு பெரிய ஹால்லே நாங்க ஒரு லைட் சவுண்ட் அண்ட் லைட் ஷோ வந்து செட் பண்ணியிருக்கோம் அபவுட் ஸ்பேஸ். நான் பிகினிங்லயே சொன்ன மாதிரி நம்ம தான் நவகிரக கான்செப்ட் பத்தி பேசணும். ஸோ டெஃபினட்டா அது இல்லாம இருக்க முடியாது, ஸ்பேஸ் பத்தி பேசாம இருக்க முடியாதுன்றதுனால ஒரு பியூட்டிஃபுல் சவுண்ட் அண்ட் லைட் ஷோ, ஜஸ்ட் அபவுட் 10 minute ஷோ, பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். முதல்ல நான் போய் உட்கார்ந்தது வாவ். ஸோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா நிறைய விஷயங்கள் இந்த சயின்ஸ் ஃபெஸ்ட்ல வந்து இவங்க கொடுக்குறாங்க. சும்மா நிகழ்ச்சியில நான் லாவண்யா பேசிக்கிட்டு இருக்கேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ப்ராஜெக்ட் லிட்டில் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து நாளை மறுநாள் ஷ்ரைன் வேளாங்கண்ணி இன்டர்நேஷனல் ஸ்கூல் அண்ணா நகர்ல வந்து நடக்க போகுது. அண்ட் இதுக்கு பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதுக்கு தான் அப்பர்ணா அண்ட் திவ்யா வந்து நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்திருக்காங்க. ஹலோ எஃப்எம் 106.4 சும்மா நிகழ்ச்சியில நான் லாவண்யா பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க திவ்யா, லைக் இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய ஹைலைட்ஸ் வந்து சொல்லிருந்தீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து நிறைய இன்ட்ராக்ஷன் செஷன்ஸ் இருக்கும், இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கு? நான் வந்து ஒரு புக் ஃபேர் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ வாட் இஸ் in fact Scholastic is a very big brand name. They have book fairs in all big schools. Avanga books are very very good, age appropriate, and are very very creative books with a different take on education as such. So adu or highlight. So we have the huge hall assigned to the book fair. So students of any age group, right from LKG to class 12, parents and students should come because it's wonderful browsing and the books ellam paakave avlo or interest ah irukum. Okay. Adu thavirthu we have another interesting group called the Chennai Astronomy Club. Ivanga eppadina they are engineering students who have common interest for astronomy. So avanga oru club indha mari form pannittu they go to schools and make kids aware of how they can inculcate interest in astronomy. They teach about star gazing, solar energy eppadi use pandrathu, conserve pandrathu. So we have a special workshop. They have exams, so they're coming on the second day exclusively for us. Okay. Or highlight enna, we have an institute called QED. Angenda we have Miss Oma. Ivanga enna pandranga na, they have very very simple experiments. இப்ப நான் உங்களுக்கு ஏன் போலார் பேருக்கு குளிர் எடுக்கிறது இல்ல அப்படின்னு கேட்டா இது ஒரு எக்ஸ்பிளனேஷனா நம்ம சொல்றதுக்குள்ள probably the child is really not getting it. But then இத demonstrate பண்ணி ஒரு glove மாதிரி அதுக்குள்ள பட்டர் வச்சு ஐஸ் வாட்டர்ல போட்டு when you put the child's hand into it and he or she feels warm, they understand the concept much more quickly. So இந்த மாதிரி very simple experiments எல்லாம் அவங்க demonstrate பண்ணி குழந்தைங்களுக்கு சின்ன கான்செப்ட்ஸ் டூ பெரிய கான்செப்ட்ஸ் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறது தான் அவங்க ஒர்க் ஷாப். So we have all kinds of workshops for kids, parents. It's of interest for all of them. So I wish many people actually come and participate in the science fest. ஜெனரலா ஒரு கேள்வி ஒரு குழந்தை வந்து கேட்கும்போது அதுக்கு ஜஸ்ட் ஒரு பிளெயின் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம அதை வந்து ப்ராக்டிக்கலா அதை வந்து ஒரு டெமோ மாதிரி வேற இவங்க வந்து செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து குழந்தைங்களுக்கு இன்னும் சயின்ஸை வந்து பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவங்க கிரியேட் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க. ஹலோ எஃப்எம் 106.4